இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வில்லன் நடிகர் பொன்னம்பலத்தை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஒரு காலத்துல தமிழ் சினிமா ரசிகர்களை திரையில பார்த்தாலே மிரள வச்ச வில்லன் நடிகர் பொன்னம்பலம். அவரோட தற்பொழுதைய நிலை குறித்து தகவல்கள் இப்போ இணையதளத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நாட்டாமை, முத்து உள்ளிட்ட படங்கள்ல வில்லனா நடிச்சு மக்கள் மனங்கள்ல நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் பொன்னம்பலம். அதுக்கப்புறம் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாரு. சில படங்கள்ல கௌரவ வேடங்கள்லயும் அவர் தோன்றியிருந்தாரு. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்க பொன்னம்பலம் தென்னிந்திய சினிமாவில் முக்கியமான நபராக அறியப்பட்டிருந்தாரு. தன்னுடைய அசாத்திய நடிப்பு மற்றும் கம்பீரமான தோற்றத்தால நிஜ வில்லன்களை மாதிரியே சிறப்பா நடிச்சு அசத்தி இருந்தாரு. 90s வில்லன் கதாபாத்திரங்கள்ல பொன்னம்பலத்துக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஒரு காலகட்டத்துல சினிமாவில் மாஸ் காட்டின இவரு இன்னைக்கு நடக்க கூட முடியாம வீல் சேர்ல அமர்ந்திருக்கிற நிலை ரசிகர்களை ரொம்பவே வேதனைக்குள்ளாக்கி இருக்கு. நடிகர் பொன்னம்பலத்துக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்ள இவருக்கு போதிய பணம் இல்லாம இருந்திருக்கு. இதையடுத்து தனக்கு உதவுமாறு காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. இதை பார்த்த நடிகர் சிரஞ்சீவி, சரத்குமார், தனுஷ், நிழல்கள் ரவி, மோகன், கமலஹாசன், சிம்பு, KS ரவிக்குமார் உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் அவருக்கு உதவி இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை கொஞ்சம் தேறி இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துகிட்டு இருந்தாரு. அங்க அவர் பேசின வாழ்க்கை அனுபவங்கள் ரசிகர்களோட கவனத்தை வெகுவா ஈர்த்திருந்தது. இந்த நிலையில திரும்பவும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு நடிகர் பொன்னம்பலம் நீண்ட நாட்களா மருத்துவ சிகிச்சை பெற்று வராரு. ஆனா நோய் முழுமையா குணமாகல. தற்பொழுது அவர் வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் வரைக்கும் டயாலிசிஸ் செஞ்சுட்டு வராரு. சமீபத்துல அவர் வீட்டோட அருகே நடந்த ஒரு துக்க விழாவில் வீல் சேர்ல அமர்ந்தபடியே கலந்துகிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்வுல அவர் வீல் சேர்ல இருந்தபடி ஆட்டம் போட காணொளி சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ஒரு காலத்துல எப்படி கம்பீரமா இருந்தவர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு பலருமே சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.